வணக்கம் நண்பர்களே, நான் வசந்த். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மிஷின் மெயின்டெனன்ஸ். மிஷின் மெயின்டெனன்ஸ் பற்றி நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனில் இருக்கிற பீப்புள்ஸாக இருக்கட்டும், இல்லை மிஷின் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்கல்ல, மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. அப்படி என்ன தான் மிஷின் மெயின்டெனன்ஸில் சொல்லியிருக்காங்க, மிஷின் மெயின்டெனன்ஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேர் குழப்பம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிஷின் மெயின்டெனன்ஸ் பற்றி IATFல எங்கே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, டூலாக இருக்கட்டும், மிஷினாக இருக்கட்டும், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ப்ரிப்பேர் பண்ணோம்னா கம்பெனியில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணால், இப்போ மிஷின் இருக்குது அப்படின்னா எத்தனை மிஷின் இருக்குது, என்னென்ன மிஷின் இருக்குது அப்படின்றதுக்கான மிஷின் லிஸ்ட், அதாவது லிஸ்ட் ஆஃப் மிஷின் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். லிஸ்ட் ஆஃப் மிஷின் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அந்தந்த மிஷினுக்கு தேவையான ஸ்பேர் என்னென்னலாம் இருக்கோ அந்த ஸ்பேர் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ அந்த ஸ்பேரை வந்து லிஸ்ட் அவுட் எடுத்து எந்தெந்த மிஷினுக்கு ஸ்பேர் இருக்குது அப்படின்றத லிஸ்ட் ஆஃப் ஸ்பேர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்தந்த மிஷினுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் எப்போல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடணும். ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்ன, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்ன, பின்னாடி இந்த ப்ராப்ளம் வந்திருக்கக்கூடாது, பின்னாடி வந்து பெரிய பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுனால முன்னாடியே வந்து நம்ம அதை செக் பண்ணுறோம். ஸோ அதுதான் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா, லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பிளான் போடுவீங்க. ஸோ ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பிளான் போடுறதுக்கு முன்னாடி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது எத்தனை டைப் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்குது, டெய்லி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். வீக்லி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மந்த்லி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் குவார்டர் இயர் மெயின்டெனன்ஸ் இருக்குது, ஹாஃப் இயர்லி மெயின்டெனன்ஸ் இருக்குது, அப்புறம் இயர்லி மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த மாதிரி 6 கேட்டகரியில் மெயின்டெனன்ஸ் இருக்குது. இதை எப்படியெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக செக் பண்ணக்கூடியது, அதாவது ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்ற மாதிரி செக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது பூரா நீங்கள் டெய்லியில் வச்சுருப்பீங்க. அதாவது அந்த இதை வந்து இவ்வளோ நாளைக்கு ஒரு பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த செக் பாயிண்ட்டை ரெடி பண்ணுவீங்க. சரியா? இல்லை அப்படின்ற பட்சத்தில் சில மிஷின்ஸ்லாம் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மிஷின்லேயே வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஒட்டியிருப்பாங்க. எப்படின்னா டெய்லி மெயின்டெனன்ஸ், வீக்லி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் பாயிண்ட் முதற்கொண்டு அதிலே வச்சுருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது மிஷினோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெயின்டெனன்ஸுக்கான பேசிக் கான்செப்ட்டு இதுதான். ஸோ இதை பற்றி IATFல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஏன்னா ஆல்ரெடி வந்து இதில் 80% வந்து IATFல சொன்னது தான் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். மீதி ரிமைனிங் வந்து அதில் சொல்லாத என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்த்துருவோம். IATF ஸ்டாண்டர்டில் 8.5.1.5ல டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி மெயின்டெனன்ஸ் அப்படின்ற கிளாஸில் தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஆர்கனைசேஷன் ஷால் டெவலப், இம்ப்ளிமெண்ட் and maintain a documented total productivity maintenance system. At a minimum, the system shall include the followings அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கீழே கொடுத்துருக்க பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாக மினிமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராசஸ் எக்யூப்மெண்ட் நெசசரி டு ப்ரொடியூஸ் அ கன்ஃபார்மிங் ப்ராடக்ட் அஸ் ரெக்யர்டு வால்யூம். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் குவான்டிட்டி இருக்கு இல்லையா, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த பார்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது ஓகே பண்ணுறது, பிரச்சனை இல்லாமல் ஓகேஜாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவைலபிலிட்டி ஆஃப் த ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸ் த எக்யூப்மெண்ட் ஐடென்டிஃபைட் இன் ஐட்டம். அதாவது ஒன்றுமே சொல்லுங்க, முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஸ்பேர் வச்சுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ நீங்கள் மிஷின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுறீங்க, ப்ரொடக்ஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, டக்குன்னு மிஷின் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க. பிரேக் டவுன் ஆகும்போது அதில் ஒரு ஸ்பேர் உடஞ்சி போச்சு, ஏதோ ஒன்று உடஞ்சி போச்சுன்னு வச்சுங்க. அதை மாற்றுறதுக்கான ஸ்பேர் உங்கள்கிட்ட வச்சுன்னா உடனே நீங்கள் மாற்றி உங்களோட ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். உடனே நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் குவான்டிட்டி. இல்லை அப்படின்னா உங்களால் ப்ரொடக்ஷன் பண்ணவே முடியாது. ஸோ அதை தான் 2ஆவது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஃபார் மிஷின் எக்யூப்மெண்ட் அண்ட் ஃபெசிலிட்டி மெயின்டெனன்ஸ். இப்போது நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிஷினுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸஸ் எல்லாமே கம்பெனியில், ஆர்கனைசேஷனில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை தான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பேக்கேஜிங் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட், டூலிங் அண்ட் கேஜிங். இது வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வச்சுருக்க மெஷினாக இருக்கட்டும், டூலாக இருக்கட்டும், அண்டு அந்த ஸ்பேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக கரெக்டாக லொக்கேஷன்லாம் கரெக்டாக வச்சு எந்த லொக்கேஷனில் வைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனில் ப்ராப்பராக வைக்கணும். அது டேமேஜ் அல்லது அதுக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாது.
ஓகேங்களா. அந்த பொருளை பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்றத இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ளிகபிள் கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட். ஸோ மெயின்டெனன்ஸ் சம்மந்தமாக கஸ்டமர் ஏதாவது சில விஷயம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டட் மெயின்டெனன்ஸ் அப்ஜெக்டிவ். இது மெயின்டெனன்ஸ் அப்ஜெக்டிவ்ன்றது ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் எல்லா ப்ராசஸும் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ரிஜெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் கம்பெனியில் உள்ள நான் கன்ஃபார்மன்ஸ் இந்த ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. ஒரு மாதத்துக்கு 1000 நம்பர் தான் ரிஜெக்ஷன் ஆகணும், அதை தாண்டி போனால் இவ்வளோ பிபிஎம் தான் வச்சுருக்கணும், இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா. அதே மாதிரி மெஷின் மெயின்டெனன்ஸுக்கும் அப்ஜெக்டிவ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 10 ஹவர் தான் ஒரு மிஷின் வந்து பிரேக் டவுன் ஆகலாம், அதுக்கு மேலே ஆகக்கூடாது. அப்படி ஆனால் அதுக்கு நம்ம என்ன கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்றத உங்கள் அப்ஜெக்டிவாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். இது வந்து ISO 9001 வந்து 9.3 செக்ஷனில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இல்லை நான் இதை பற்றி அடுத்த வீடியோ போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா. ஸோ மெயின்டெனன்ஸ்க்கான அப்ஜெக்டிவ் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரிவ்யூ ஆஃப் மெயின்டெனன்ஸ் பிளான் அண்ட் அப்ஜெக்டிவ் அண்ட் டாக்குமெண்டட் ஆக்ஷன் பிளான் அட்ரஸ் கரெக்டிவ் ஆக்ஷன் வேறு அப்ஜெக்டிவ் ஆர் நாட் அச்சீவ்ட். அதான் வேறு ஒன்றும் இல்லை, மேலே அப்ஜெக்டிவ் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த அப்ஜெக்டிவை மீட் பண்ணாத பட்சத்தில் அதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷன் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும், அதுக்கான ரெக்கார்டு எவிடன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் பற்றி IATFல இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பற்றி உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இல்லை, இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, நன்றி.